இன்னைக்கு நம்ம ட்ரிபிள் கார்ஸ்ல ஒரு 7 கார் தரமான கார் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க வாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, நம்ம ட்ரிபிள் கார்ஸ்ல இன்னைக்கு ஒரு கம்மியான வண்டி தான் போடுறேன். ஏன்னு சொன்னா நம்ம நிறைய வண்டி கொடுத்துட்டோம். போன வாரம் வீடியோ போட்டிருந்தேன், நிறைய வண்டி சோல்ட் ஆகிட்டு டெய்லி நம்ம வந்து சோல்டு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இவனோட கிருபினால நம்ம நல்லபடியாக வண்டி சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் உங்களோட சப்போர்ட்டும் நல்ல நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கோம். யாரும் ஏமாத்தி எத்தி சம்பாதிக்கணும் என்ன கிடையாது. ஒரு வண்டி 2 வண்டி நம்மளுக்கு உங்களுக்கு தெரியாம எனக்கு தெரியாம ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்கலாம். அது தெரியாம இருக்கிறத தவிர தெரிஞ்சு ஆகாது. நம்ம இறைவனுக்கு ஒரு போடுறோம். அப்படி நம்ம வந்து உங்க காசு 10 ரூபா காசு நான் சாப்பிட்றேன், அந்த காசு வச்சு எங்களுடைய இருக்கிற ஒர்க்கர் கொடுக்குறேன், வாடகை கொடுக்குறேன், ஏதோ சம்பாதிச்சிட்டு இருக்கேன், உங்களை வச்சு சம்பாதிச்சிட்டு இருக்கேன், நியாயமா சம்பாதிக்கிறேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பெஸ்ட்டான வண்டி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இயர் ஆஃப் எண்டில் வந்து இன்னைக்கு நிறைய வண்டி ரொம்ப கம்மியான ரேட்டு கொடுக்க போறேன். ஏன்னு சொன்னா நம்ம இன்னும் ஒரு 20 நாள்ல வேற ஷோரூம் போறோம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். இந்த மழை காலம் நாளனால நம்ம டக்குனு ஓப்பன் பண்ண முடியல. ஏன்னா ஒர்க்கர் சரியா அமைய மாட்டிருக்காங்க. பில்டிங் ஒர்க்கு, சீட் ஒர்க்கு, மற்ற ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நம்ம அந்த வகையில் நல்ல நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல வண்டி நாங்கள் புது ஷோரூம் எடுக்கும்போது நிறைய வண்டி நல்ல வண்டி எடுப்போம். உங்க மன திருப்தியா வந்து ஒன்றுக்கு நீங்க மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுக்க நல்லா இருப்பீங்க. ஏன்னு சொன்னா நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு குறை சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க தரப்போறது எனக்கு 2% கமிஷன் தான். நான் கமிஷன் வியாபாரம் பண்ணி அதை கெட்ட பேர் வாங்குறதுக்கு நான் விரும்பல. ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போயிருங்க, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம எத்தி ஏமாத்தி பிசினஸ் பண்ணல. நீங்க எத்தனை பேர் பண்றாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. நீங்க தர 2 ரூபா கமிஷன், அந்த கமிஷன் வச்சு தான் நீங்க நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வண்டிகளை பாருங்க. நீங்க நல்ல வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான் போட போறேன். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி போட போறேன். எனக்கு தெரிஞ்சு அது இருக்குதுன்றேன். ஏன்னா 10 வருஷம் நான் கார் கம்பெனி அனுபவப்பட்டதுனால, 10 வருஷம் கார் கம்பெனி அனுபவப்பட்டதுனால ஏன் மனசாட்சி கஞ்சி என் வீட்டுக்கு நான் எப்படி ஒரு வண்டி எடுக்கணும் அதே போல உங்களுக்கு எடுத்துறேன்னு நினைக்கிறேன். தவிர இந்த வண்டி நீங்க வித்தா போதும், இவங்களை ஏமாத்தி விட்டு நினைச்சு நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த பிசினஸ் இன்னையோட முடிகிற மாதிரி இருந்தா பண்ணிடலாம். நான் தொழில வந்து நிரந்தரம் பண்ணணும். அதான் வாழ்வாதாரம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் பாருங்க, நீங்க வண்டியும் போட போறோம். ஹுண்டாயில வந்து i10 நியாஸுங்க. ஹுண்டாயில i10 நியாஸ்ல வந்து 2021, ஆனால் சர்வீஸ் ரெக்கார்டு 28,000 கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது. ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. வண்டி ஒரு சிகப்பு கலர்ல ஒன்று நல்லா இருக்கு, ஒரு லைட் மெரூன் கலர் நல்லா இருக்கு. 4 டயருமே 80-90% இருக்குது. வண்டி பாடி அடிபடாத வண்டிங்க. வண்டி பாடி அடிபடாத வண்டி. சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி 28,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு. நாகர்கோவில் அட்ரஸ்ல இருந்துச்சுங்க. காயல்பட்டினம் அட்ரஸ் 3வது ஓனர் வாங்கிட்டாங்க. 2வது ஓனர் தான் இருந்துச்சு. இன்னைக்கு காயல்பட்டினம் அட்ரஸ்ல 3வது ஓனர் வாங்கிட்டாங்க. வாங்கினதுனால ஒரு ஓனர் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சுங்க. ஆனா வண்டி 3 ஓனர் ஆனாலும் வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. காசி ஓபன் பண்ணு. வண்டி நீங்களே பாருங்க. வண்டியோட இன்டீரியர் பாருங்க, ரொம்ப வண்டி சுத்தமா இருக்கும். ரிவர்ஸ் கேமரா வந்துடும், ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்துடும். ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. அஸ்டா ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலாய் வீல் எல்லாமே வண்டியில் வந்துடும். ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள், ஒரு லேடிஸுக்கு நல்லா இருக்கும். ஒரு வண்டி ஓட்டி பழகம் நல்லா இருக்கும். வண்டி ஒரு ஒரிஜினாலிட்டியா உள்ளக பாருங்க, நல்லா இருக்கு. டயர் உங்களுக்கு 80% இருக்குங்க. நீங்க புது வண்டி 11 லட்ச ரூபா வருது ஆன் ரோடு. நீங்க விசாரிச்சுக்கலாம். நீங்க புது வண்டி 11 லட்ச ரூபா வருதுங்க. நீங்க 2 ஓனரா இருந்தால் அந்த வண்டி நீங்க மார்க்கெட்ல 6 லட்சம் 6,5 லட்சம் வித்துட்டு இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஓனர் 3 ஆயிடுச்சு. ஆனா வண்டி 3 ஓனர் ஆனாலும் செலவுக்கு என்ன செய்யறாங்கன்னா, இப்போ உள்ள பிரச்சனைகள் ஆர்டிஓடைய ரூல்ஸ் என்னன்னா, கண்டிப்பா மஸ்ட் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆக வேண்டியது இருக்கு. ஏன்னா 2வது ஓனர் வச்சுக்கிட்டு அவங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணி லாஸ்ட்டாக 3வது ஓனர் பிரச்சனை வரதுக்கு, வண்டி எடுத்தீங்கன்னா எங்க எடுத்தாலும் சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா வண்டியை பிளாக் லிஸ்ட்டை போட்டுன்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் நீங்க வந்து வண்டி நாளைக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதனால இப்போ எல்லாம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு கேரளாவோட மதுக்குனா ஒரு கஸ்டமர் 5 ஓனர் 6 ஓனர் 7 ஓனர் வரைக்கும் இருக்கு. ஏன்னு சொன்னா அவங்க கரெக்டான டைம்ல ஒரு வண்டி எடுத்து கரெக்டான டைம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அந்த வகையில் வண்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கனால ஒரு பாய் அட்ரஸ் தான் இருக்கு, காயல்பட்டினம் அட்ரஸ் இருக்கு. வண்டி நம்பர் ஆஃப் ஓனர் 3 ஆயிடுச்சு. ஒரு அஸ்டா டாப் அண்ட் மாடலு, ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். நீங்க மார்க்கெட்ல 11 லட்ச ரூபா புதுசு ஆன் ரோடு பிரைஸ் 11 லட்ச ரூபா வருது. இந்த வண்டிக்கு வெறும் 5,20,000 கோட் பண்றாங்க. கஸ்டமர் வண்டி தான். வாங்க மெக்கானிக் கூட்டுவாங்க. நான் எப்போ சொல்றேன், நீங்க 1000 ரூபா மெக்கானிக் செலவழிக்கிறத பார்த்துட்டு நீங்க 5 லட்ச ரூபா வீணாக்கிறாதீங்க. வாங்க, நாங்க வண்டி விற்கிறதுக்கு 1000 சொல்லுவோம். எங்களை போல ஆட்கள் வண்டி விற்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி பண்றது கிடையாது. இருந்தாலும் உங்க திருப்திக்கு மெக்கானிக் கூட்டு வந்து நீங்க 1க்கு 2 டைம் வண்டியை வந்து ஓட்டி பார்த்து கீழே படுத்து ஆயில் லீக் இருக்குதா, இன்ஜின் அடிபட்டு இருக்கா, வண்டி சிப்பட்டு சுத்தமாக பார்த்துருங்க. ஏன்னா உங்க காசு கொடுத்து எடுக்கிறீங்க, அந்த காசு வீணா போயிடக்கூடாது. இதை தான் என் வீடியோ சொல்லிட்டு இருப்பேன். நல்ல வண்டி எடுங்க, நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த 2வது வண்டி பாருங்க, ஒரு டீசல் வைக்கலுங்க. மாருதி சுசுகி பெலினோ டீசல் 2018 சிங்கிள் ஓனருங்க. 2018 சிங்கிள் ஓனர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டியில் இருக்கு. வண்டி சுத்தமா இருக்கு. 1,65,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. வண்டி டீசல் வெஹிக்கிள். நீங்க மார்க்கெட் உங்களுக்கு தெரியும். நீங்க பெட்ரோல் வெஹிக்கிள் வச்சுட்டு நீங்க 5 லட்சம் 6 லட்சம் இருக்காங்க. 2018 டெல்டா டைப்பு, அதாவது மிடில் ஆப்ஷன் வந்துடும். ஏர் பேக்கு, ஏபிஎஸ், 4 பவர் விண்டோ,
வந்துடும். அலாயில தவிர எனக்கு எல்லாமே வந்துருங்க. வண்டி ஒரு ஒயிட் கலர்ல, வண்டி சுத்தமா இருக்கு. ஒரு டீசல் வெஹிக்கிள் வண்டி. நீங்க நேரில் வந்து பாருங்க. எந்த வண்டியை சொன்னாலும் வண்டியை பார்க்காம அட்வான்ஸ் போடாதீங்க. வண்டியை பார்க்காம அட்வான்ஸ் போடாதீங்க. ஒன்று, வண்டி நேரில் வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண முன்னாடி வண்டியோட இன்ஜினை திறந்து இன்ஜின் ஆயில் செக் பண்ணிக்கிறீங்க. ஆயில் கேஜில் ஆயில் செக் பண்ணிக்கிறீங்க. வாட்டர் லோட் செக் பண்ணிக்கிறீங்க. 4 போஸ்ட் ரப்பர் உருவி பார்த்து வண்டி எதுவும் அடிபட்டுருக்கான்னு பார்த்துக்கிறேங்க. 1க்கு 10 கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க. அப்படி நான் வந்து எதுவுமே வந்து ஓட்டத்துக்கு வந்து சொல்ல மாட்டேன். எந்த கன்சல்டிங் போனாலும் ஓட்டத்துக்கு முடியாதுன்னு சொன்னால் அந்த வண்டியை எடுக்காதீங்க. ஏன்னா வண்டியை வந்து நீங்கள் வண்டி நல்லா ஓட்டி பாருங்க. உங்கள் மன திருப்தி. ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து எடுக்கிறீங்க. ஒரு நாள் நீங்கள் அவசரப்பட்டு வண்டி எடுத்துட்டு அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. வண்டியை வந்து 1க்கு 4 டைம் தரவா செக் பண்ணிக்கிறேங்க. வண்டி நல்லா இருக்கா, வண்டி ஆயில் லீக் இருக்கா, வண்டி எது இன்ஜின் சவுண்டு எக்ஸ்ட்ரா இருக்கா, இன்ஜின் எது வண்டி உதறுதா, ஆயில் கீழே சொட்டு போடுதா, பின்னாடி ஒயிட் ஸ்மோக் அடிக்குதா, வண்டி எதுவும் சஸ்பென்சரு டம்முன்னு விழுதா, இதெல்லாம் நீங்கள் பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் வண்டியை வந்து ரேட்டு பேசுனதுக்கப்புறம் நம்ம அப்படி பார்த்தவங்க எடுக்கிறோம். கஸ்டமர் வைக்கிறதாங்க நம்ம 2 வருஷம் கமிஷன் தான். நல்லா இருக்கிற வண்டி நம்ம நல்லா இருக்குன்றவங்க, நல்லா இல்லைன்னா இந்த வேலை இருக்குன்னு சொல்லிடுவோம். நம்ம தெரிஞ்சு இருக்கிற வேலையை இருக்குன்றோம், இல்லாத வேலையை இப்போ இந்த வண்டி நல்லா இருக்குங்கன்னு சொல்லிடுவோம். சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்கு. ஒரு டீசல் வெஹிக்கிள் 2018 சிங்கிள் ஓனர். உங்களுக்கு சிவில் நல்லா இருந்தால் வெறும் 20,000 30,000 இருந்தாலே போதும். வண்டிக்கு ஃபுல் லோன் கிடைக்கும். தமிழ்நாட்டில் எங்கேனாலும் லோன் பண்ணி தரேன். வண்டி நல்ல தெளிவான வண்டி. இந்த மார்க்கெட்டில் அந்த வண்டிக்கு கோட் பண்ணுறது வேறு 5,75,000 கோட் பண்ணுறேங்க. வாங்க கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு டீசல் வெஹிக்கிள் 2018 சிங்கிள் ஓனர். உங்களுக்கு தெரியும் நீங்கள் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டி என்ன சொல்கிறாங்கன்னு. இந்த வண்டிக்கு நான் உங்களுக்கு கஸ்டமர் பேசி என்னால் எவ்வளோ முடியும் கம்மி பண்ணி வாங்கி தரேன். வண்டியை ஓட்டி பாருங்க, மன திருப்தியோடு வாங்க. ஓட்டி பார்த்து உங்களுக்கு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மற்ற ரெடி பண்ணி தரேன். வண்டி தெளிவாக இருக்குது, தைரியமாக வந்து எடுக்கலாம். எந்த வண்டி எடுத்தாலுமே மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி 1க்கு 10 கிலோமீட்டர் ஓட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் ஓரளவு ஹீட் ஆனதான் அந்த இன்ஜினில் என்ன கம்ப்ளைண்ட் தெரியும். நீங்கள் சும்மா 2 கிலோமீட்டர் ஓட்டிட்டு 3 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வண்டி நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு போகாதீங்க. அது எங்களுக்கும் தெரியாது. ஏன்னா கஸ்டமர் வந்து விடும்போது நாங்கள் வண்டி செக் பண்ணி பார்ப்போம். நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டுவோம். எங்கள் திருப்தி இருந்தால் தான் வண்டியை உள்ளே கொண்டு விடுவோம். அதனால் நீங்கள் வாங்க, ஒரு மெக்கானிக்கை செக் பண்ணுங்க. நல்ல வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கேன். 20 அஞ்சு வியாபாரம் பண்ணுறேன். ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். ஏன்னா உங்கள் காசு தான், நான் 10 ரூபா சாப்பிட்றேன். அந்த வகையில் இந்த வண்டி பாருங்க. ஹுண்டாயில் வந்து i20ங்க. i20ல ஸ்போர்ட்ஸ் 2022 சிங்கிள் ஓனர், 22,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. ஸ்போர்ட்ஸ் நீங்கள் ஆன் ரோடு எப்படி 10 to 10.25 வரைக்கும் வருங்க. நீங்கள் வண்டி கோட் பண்ணுற வேலை வெறும் 6,70,000 கஸ்டமர் கேட்குறாங்க. வண்டி ஒரு சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் கிடையாது, இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு லைட் ப்ளூ கலரில் வண்டி சுத்தமாக இருக்குது. இந்த வண்டி வந்து அவங்க கோட் பண்ணுற வேலை வந்து 6,70,000 கேட்குறாங்க. வண்டியில் ரிவர்ஸ் கேமரா, 4 பவர் விண்டோ, அலாய் வீலு, சென்ட்ரல் லாக்கு, ரிமோட் கீ எல்லாமே வண்டியில் வந்துடும். டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 80 to 90% இருக்கும். அடிபடாத வண்டி, டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே கிடையாது. ஒரு லைட் ப்ளூ கலரில் ஒரு ஃபேமிலியில் ஒரு புது வண்டி எடுக்கிறவங்க இப்படி வண்டி எடுத்தால் உங்களுக்கு ஒரு 4 லட்ச ரூபா மிச்சமாகும். இப்போ புது வண்டி எடுக்கிறாங்க, ஒரு 2 வருஷம் ஓட்டுறாங்க. வண்டி விற்கும் போது பாருங்கள் ஒரு 4-5 லட்ச ரூபா வேஸ்ட்டாக போயிடுது. செகண்ட்ஸ் வண்டி எடுக்கிறது தப்பு கிடையாது. நல்ல வண்டியை எடுத்து பார்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட்ஸ் வண்டி எடுக்கிறது நல்ல வண்டியாக பார்த்து எடுங்க. இன்டீரியர்லாம் பாருங்க, நல்ல சுத்தமாக இருக்கும். வண்டியில் நல்ல எதுவும் குறை சொல்ல முடியாது. 6,70 ஃபைனலாக கேட்குறாங்க. இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே நம்ம ட்ரிபிள் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல வண்டி மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். நல்ல வண்டி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்மளுடைய 99% நம்ம வார்த்தை உண்மையாக இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தைக்காக நீங்கள் ஒரு மெக்கானிக் கூட செக் பண்ணிடுங்க. நீங்கள் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனதாங்க எனக்கு நிம்மதிங்க. ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் மன கஷ்டப்பட்டு பேசும்போது எங்களுக்கே ஐயோ நம்ம தெரியாமல் போச்சு நம்ம தோணும் போது அது எங்களுக்கு தப்பாக இருக்குது. ஏன்னா உங்கள் காசை வாங்கி நான் ஓனர்கிட்ட கொடுத்து இவன் 2% கமிஷன், நீங்கள் 2% கமிஷன் வாங்கி நான் இதில் நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், விற்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அதனால வண்டியை 1க்கு 2 டைம் மெக்கானிக் செக் பண்ணுங்க. 10 கிலோமீட்டர் ஓட்டுங்க. 10 கிலோமீட்டர் ஓட்டினாதான் ஒரு வண்டியோட தரமே தெரியும். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வண்டி எடுக்காதீங்க. எந்த கன்சல்டிங் போனாலுமே வண்டியை 1க்கு 4 டைம் செக் பண்ணி பாருங்க. கோவப்பட்ட வண்டி எடுக்காதீங்க. காசை கொடுத்து எடுக்கிறீங்க. அதாவது நிறைய ஏமாத்துறாங்க. இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் பார்த்துருங்க. 4 டோரையும் லப்பரை பிரித்து பார்த்துருங்க. அப்புறமா பார்த்துருங்க. வண்டியில் ஆயில் லீக்கான்னு பார்த்துருங்க. ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் செக் பண்ணிடுங்க. வண்டியில் ஒயிட் ஸ்மோக் அடிக்குதான்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வண்டி உதறுதா, வண்டி எதுவும் வைப்ரேஷன் ஆகுது பாருங்க. இன்ஜெக்டர் பாருங்க, நாசில் பாருங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வண்டியை சந்தோஷமா எடுத்துட்டு போங்க. எந்த வண்டி செகண்ட்ஸ் வண்டி எடுத்தாலும் நம்ம தேவைக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா செலவழி தான் ஆகணும். ஆனால் மெயின் இன்ஜின் நல்லா இருக்கணும், அடிபடாத வண்டியாக இருக்கணும், வண்டி சுத்தமாக இருக்கணும். இதுதான் வேணும். மற்றபடி ஒரு ஆயில் சேஞ்சு, ஒரு சின்ன சின்ன டயரு, ஒரு சீட் கவரு, இது மாதிரி இந்த செகண்ட்ஸ் வண்டி இதுதான் செய்யும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது i20 ஸ்போர்ட்ஸு 2022 சிங்கிள் ஓனர், 22,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க. இந்த வண்டிக்கு 6,70,000 ஃபைனலாக கேட்குறாங்க.
ப்ளஸ் 2% கமிஷனு. அடுத்த வண்டி பாருங்க, ஒரு லோ பட்ஜெட்டுங்க. மாருதியில் ஒரு லோ பட்ஜெட் வண்டி. நீங்கள் ஒரு ஃபேமிலியில் ஒரு லோ பட்ஜெட் எடுத்துட்டு நாங்கள் இப்போ ஓட்டி பழகணுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு விலை உள்ள வண்டி வாங்கணுங்க அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த வண்டி எடுங்க. நல்லா மைலேஜ் கொடுக்கும். 2012 நம்பர் ஆஃப் ஓனர் 3 ZXIங்க. ஏபிஎஸ் டைப் வந்துடும். இது ஏபிஎஸ் டைப்பு. இந்த வண்டி ஃபஸ்ட்டு கஸ்டமர் 210 215 சொல்லிட்டு இருந்தாங்க. அவெல்லாம் போவாதுன்னு சொல்லி இன்னைக்கு வண்டி பெயிண்டிங் சுத்தமாக இருக்குது, டயர் 4 டயர் நல்லா இருக்குது, சீட் கவர் நல்லா இருக்குது, இன்ஜின் ரொம்ப நைஸாக இருக்குங்க. பெட்ரோல் வெஹிக்கிள் தான். பெட்ரோல் வெஹிக்கிள் தான். இண்டியில் பாருங்க, இண்டியன் நல்லா இருக்கும். $93,000 வண்டி ஓடி இருக்குங்க. வண்டி நீங்கள் பெயிண்டிங்லாம் இது பண்ண தேவையில்லை. நம்மகிட்ட உள்ள எந்த வண்டியுமே டிங்கர் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, டச்சப் ஒர்க்கு எதுவுமே இருக்காது. இந்த ஒர்க்கு கண்டிப்பாக நம்ம ஒன்றில் இருக்காதுங்க. ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். செகண்ட்ஸ் வண்டி எல்லாமே நம்ம வந்து பக்கா குவாலிட்டியில் வச்சுன்னு சொல்ல மாட்டேங்க. செகண்ட்ஸ் வண்டியாக இருந்தால் நம்ம தேவைக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா செலவழி தான் ஆகணும். அப்போ தான் அந்த வண்டி நல்லா இருக்கும். ஏன்னா கஸ்டமர் விற்க விடுறாங்க, அவங்க எந்த கம்பெனியில் விடுறாங்கன்னு தெரியாது. நம்ம எடுத்து அந்த வண்டிக்கு 5 ரூபா 10 ரூபா செலவழிச்சா வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். 2012 நம்பர் ஆஃப் ஓனர் 3 வண்டி ZXI, ஒரு ஏபிஎஸ் டைப்பு. இந்த வண்டிக்கு அவங்க வெரி ஃபைனலாக கேட்குறது 1,80,000 1,80,000. 210 220 சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு 1,80 அவ்வளோதான் போவுங்கன்னு சொல்லி கொடுத்து இன்னைக்கு 1,80 வெரி ஃபைனல். அதுக்கு கீழே 1 ரூபா குறைக்க மாட்டாங்க. ஓகே, நேரம் வாங்க, வண்டி ஓட்டி பாருங்க, நல்லா இருந்தால் எடுத்துட்டு போங்க. அடுத்த வண்டி பாருங்க, ரெடிகோங்க. டட்சன் ரெடிகோ வந்து 2017 ஒரு தூத்துக்குடி அட்ரஸ்ல இருக்கு. நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், நம்மகிட்ட நிற்கிற வண்டி எந்த வண்டியுமே ஃப்ளட் வண்டி கிடையாது. வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. வண்டி ஃபுல்லு வண்டி செக் பண்ணி எடுத்த வண்டி. எங்கள் திருப்திக்கு நாங்கள் ஓகே பண்ணிட்டோம். நீங்கள் நாளைக்கு ஓட்டி பார்த்து உங்கள் திருப்திக்கு ஓகே பார்த்து ஒரு 1000 ரூபா ஒரு மெக்கானிக் கொடுத்து நீங்கள் என்கிட்ட இல்லை எந்த கன்சல்டிங் போனாலும் ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து வண்டியை ஓட்டி பார்த்து எடுங்க. நீங்கள் நம்மகிட்ட இருக்கிறது வெறும் 7 to 8 வண்டி தான் இருக்குது. 20-25 வண்டி வச்சுருந்தேன். போன வாரத்துக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய வண்டி கொடுத்துட்டேன். ஏன்னா புது ஷோரூம் போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக புது சர்வீஸ் தான். இப்போ ஒரு 10 நாளைக்கு வண்டி எடுக்க மாட்டேங்க. ஏன்னா எல்லா பக்கமும் மழையாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த வண்டி ஃப்ளட் வண்டி அதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு. அதனால ஒரு 20 நாள் போட்டு தான் வண்டியை ஓட்டி பார்த்து மெக்கானிக் வச்சு எடுப்பேன். நானும் 10 வருஷம் துபாயில் கார் கம்பெனி இருந்தவன். சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டில் கார் இருந்துச்சு. அந்த காரோடைய அனுபவமும் காரோடைய அந்த ஒரு நாரை இருக்க போய் தான் நம்ம இன்னைக்கு காரில் இறைவன் தொழில் நம்ம தந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு எப்படி ஒரு வண்டி எடுத்து கொடுக்குறோமோ அதே போல தான் நம்ம கஸ்டமருக்கு எடுத்து கொடுப்போம். எங்க வீட்டில் ஒரு வண்டி நான் குறை இருந்தால் எடுக்க மாட்டேன். அதே போல கஸ்டமர் நான் கொடுக்குற வண்டியும் குறை இருந்தால் எடுக்க மாட்டேன். அதனால நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கேன், நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல நிறைய வண்டி உங்களுக்கு போடுறேன். வண்டி பாருங்க, 2017 நம்பர் ஆஃப் ஓனர் 2 ரெடிகோ. ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிள். இன்னைக்கு 22 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். வண்டியில் லைட்டாக ஆயில் லீக் இருந்துச்சு, அதையும் 4,500 செலவழிச்சு கஸ்டமர் பார்த்துட்டாங்க. வண்டி இப்போ டாப் குவாலிட்டி, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. வண்டி சுத்தமாக இருக்கு. டயர் பாயிண்ட் எல்லாமே சுத்தமாக இருக்கு. வண்டியில் வந்து அடியோ டென்டோ ஸ்கிராட்ச் எதுவுமே கிடையாது. ஒரு சுத்தமான வண்டி. மார்க்கெட்டில் இன்னைக்கு 270 265 வித்துட்டு இருக்காங்க. நம்ம கோட் பண்றது வெறும் 2,35,000. டைரக்ட் கஸ்டமர் வண்டி தான். 2,35,000 கோட் பண்றோம். வண்டி நல்லா இருக்குங்க. வண்டியில் எந்த குறையுமே கிடையாது. வண்டி சுத்தமாக இருக்கு. டயர் பாயிண்ட் சரி, இன்ஜின் சரி, பாடி சரி சுத்தமாக இருக்கு. இந்த வண்டிக்கு ஒரு 1,50,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோனே கிடைக்கும். லோனே பண்ணி கொடுக்கலாம். வண்டி நல்ல வண்டிங்க. நம்ம ட்ரிபிள் கார்ஸில் போகிற வரைக்கும் எல்லாமே நல்ல வண்டி தான். நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலுக்கு கிட்டத்தட்ட 250 வண்டியில் கொடுத்துருக்கேன். நம்ம தமிழ் 24 நம்ம சேனல் ஓடிட்டு இருக்கு. நம்ம புது சேனல் வந்து ட்ரிபிள் கார்ஸ்னு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட வண்டி கொடுத்துருக்கேன். நல்ல வண்டி மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நல்ல வண்டியிலாட்ட எடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இது வரைக்கும் இறைவனோட கிருபையினால எந்த வண்டி கொடுத்த வண்டி நம்மகிட்ட மன குமரப்பட்டு உள்ள வந்தது கிடையாது. ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், அதோடைய வேலை பார்ப்பாங்க தவிர வண்டி எந்த வண்டியுமே அது மோசங்க, இன்ஜின் மோசங்க, அப்படி மோசம் வந்தது கிடையாது. அப்படி இன்ஜின் 2 வேலை பார்த்துக்க மாட்டேன். அப்படி ஏதாச்சும் நடந்ததுனால இவனுக்காக என்ன மன்னிச்சுக்கிறேங்க, பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அப்படி நான் வண்டி யாரும் பண்ண மாட்டேன். அதனால தான் தைரியமா சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன், அப்படி வண்டி கொடுக்க மாட்டேன். இந்த வண்டி நம்ம கோட் பண்றது 2,30,000 கோட் பண்றோம். 2017 நம்பர் ஆஃப் ஓனர் 2 ரெடிகோ. வாங்க, கஸ்டமர் 2,30,000 கேட்குறாங்க. அதுதான் ஃபைனல் ரேட்டு கேட்குறாங்க. ஏதாச்சும் என்னால் முடிஞ்ச 2 ரூபா 3 ரூபா மிஞ்சி பண்ணால் பண்ணி தர பேசி பார்க்குறேன். தந்தா ஓகே. குருசுங்க 2010 ஒரு எல்டி செட்டு டாப் அண்ட் மாடலுங்க. எல்டி செட்டு டாப் அண்ட் மாடலு. நம்பர் ஆஃப் ஓனர் 3. வண்டி பாடி லைனு, இன்ஜினு, அவுட்லுக்கு எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ நான் 290 போட்டிருந்தேன். ஆனால் கண்ணாடி உடஞ்சிருந்துச்சு. இப்போ கண்ணாடி மாற்றியாச்சு. வெரி ஃபைனலாக நீங்கள் 290 கீழே தர மாட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் 3,400 ரூபா 3,000 வித்துட்டு இருக்காங்க.
வண்டி ஆனால் 2012 நீங்கள் 3 ரூபா 3000 ரூபா கிடைக்குது. ஆனால் வண்டி சுத்தமாக இருக்காது. இது டயரும் சரி, பாடியும் சரி, இன்ஜினும் சரி, இன்டீரியரும் சரி, எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். 4 பவர் விண்டோ ஒர்க்கிங்கு, சன்ரூஃப் ஒர்க்கிங்கு, வண்டி சுத்தமாக இருக்குங்க. நம்மகிட்ட வண்டி எல்லாமே சுத்தமாக இருக்கும். இது வண்டி நான் சுத்தமாக இல்லாட்டா வண்டி நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. 2,90,000 ரூபா கேட்குறாங்க. வெரி ஃபைனலாக 2,90,000 தான் நடக்கும் வண்டி. அதுக்கெல்லாம் நடக்காது. வண்டி நல்லா இருக்குங்க. வண்டி இன்டீரியர் பாருங்கள். ஒரு மேனுவல் கீர் வண்டி தான். செட்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஏசி கேஸ் டாப் பண்ணணும். மற்றபடி இன்ஜின் நல்லா இருக்குது, இன்ஜின் நல்லா இருக்குது. அடி டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே வண்டியில் கிடையாது. அரிப்பு இருப்பு எதுவுமே கிடையாது. வண்டி பாடி லைன் சுத்தமாக இருக்குங்க. ஒரு நல்ல வண்டி எடுக்கும் போது 5 ரூபா 10 ரூபா பார்க்காதீங்க. மெக்கானிக்கு போய் செக் பண்ணுங்க. நல்ல வண்டியாக இருந்தால் மட்டும் எடுங்க. யார்கிட்டயும் எடுத்தாலுமே இந்த காசை கொடுத்து எடுக்கிறீங்க, அந்த காசு வீணாக போயிடக்கூடாது. ஒரு 5-6 நாள் காய்ச்சலுங்க, பயங்கரமான காய்ச்சல் நம்மளுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும். இந்த சீசன் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காய்ச்சல்னால சரியான வீடியோ போட முடியல. அப்படி இருந்து நான் உங்களுக்காக டெய்லி சேல்ஸ் ஆகிற வண்டி நான் போட்டுட்டு இருக்கேன். என்னால் ஒரு வண்டி நான் புதுசாக வந்துச்சுன்னா அந்த வண்டி நான் வீடியோ போடுறேன். நீங்கள் ஒரு 15 நாள் கழிச்சு இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய நாட்டம் இருந்தால் நல்ல வண்டிகள் போடுவேன், நல்ல வண்டி கொடுப்பேன். நமக்கு ஆதரவு பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் பார்க்கக்கூடிய வண்டிங்க செவரட்டி என்ஜாய்ங்க. செவரட்டி என்ஜாயில் ஒரு 7 சீட்டர் வண்டி. 2013 நம்பர் ஆஃப் ஓனர் 2. 2013ங்க, நம்பர் ஆஃப் ஓனர் 2ங்க. கிலோமீட்டர் 1 கிட்ட ஓடி இருக்குது. டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே தாங்க இருக்குது. மாடலின்னு அரிப்பிட்டு எதுவும் கிடையாது. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு. இன்ஜின் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், நைஸாக இருக்குது. ஒரு 7 சீட்டரில் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு சரி, ஒரு லோ பட்ஜெட்டில், அதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்து ஒரு கம்பெனிக்கு ஓட்டுறதுக்கோ, ஒரு பட்டாசு கம்பெனிக்கு ஆளுங்க ஏற்றிட்டு போகிறதுக்கோ, ஒரு தொழிற்சாலைக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு லோ பட்ஜெட் ஒரு டீசல் வெஹிக்கிள் 2013 நம்பர் ஆஃப் ஓனர் 2 இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு தெரியல. கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த வண்டிக்கு கோட் பண்ணுறது வெரி ஃபைனலாக 2,80,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. வெரி ஃபைனலாக 2,80,000 ரூபாய்க்கு தருவாங்க. அதுக்கே தரமாட்டாங்க. எல்லா வண்டியுமே நம்ம கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அந்த ரேட் நம்ம அப்படியே ஒன்று சொல்லிடுவோம். இதை வந்து கூட்டி குறைச்சலாம் கிடையாதுங்க. அது மாதிரி நீங்கள் எந்த வண்டி எடுக்க வந்தாலுமே டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட பேசிக்கிறலாம். நீங்கள் எந்த வண்டி எடுக்க வந்தாலுமே கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குறைக்க முடியாது குறைச்சிருங்க. நம்ம வந்து வண்டி செக் பண்ணி எடுத்தோம், இருக்கிற ரேட்டை சொல்லிட்டோம், நன்மை தீமைகளை வந்து நம்ம இருக்க சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு மோட்டர் வாகனத்தில் யாருமே வந்து கேரண்டி சொல்ல மாட்டாங்க. செகண்ட்ஸ் வண்டி கேரண்டி கிடையாது. மனசாட்சி கஞ்சி சொல்கிறேன். நல்ல நல்ல வண்டியாக நிற்கிது. நல்ல நல்ல வண்டி மட்டும் தான் எடுப்பேன். வாங்க, நிறைய வண்டி பாருங்கள். இன்னும் நிறைய வண்டி எடுப்பேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வண்டி எடுத்து கொடுத்துட்ருக்கேன். நல்ல நல்ல கஸ்டமர் கொடுத்துட்ருக்கேன். உங்களுடைய ஆதரவும் என்னுடைய கிருபையாக இருந்தால் பிஸ்னஸ் இன்னும் மேலே கொண்டு போகலாம். நல்லபடியாக பண்ணணும், நல்லபடியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் எனக்கு. அப்புறம் வண்டி நம்மகிட்ட கிடையாதுங்க. நம்மகிட்ட நிற்கிறது 7 வண்டி தான். அன்றைக்கி ஒரு கொரோனா கஸ்டமர் கொடுத்தாங்க. அதுக்கு கொரோனா கஸ்டமருக்கு, கும்பகோணம் கஸ்டமருக்கு பேசி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 1,00,000 இந்த வண்டி காட்டுறேன் பாருங்க. இந்த வண்டி வந்து 1,15,000 ரூபாய்க்கு பேசியாச்சுங்க. இந்த வண்டி பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்கும் பாருங்க. 2006 2026 வரைக்கும் ரெக்கார்டு கரண்ட், ஏசி ஒர்க்கிங்கு. வண்டி நல்ல தெளிவான வண்டி. இந்த வண்டியை கஸ்டமருக்கு வெறும் 1,17,000 ரூபாய்க்கு பேசி வண்டி கும்பகோணத்துக்கு வண்டியை பார்க்காம ரூபா போட்டு விட்டாங்க. நான் தான் அந்த வண்டி எடுத்து வண்டி கொடுக்க போனேன். ஒரு 50-60 கிலோமீட்டர் போனேன். இன்ஜினில் பேரிங் சவுண்ட் வந்துச்சுங்க. லாஸ்ட்டு இன்ஜின் பார்த்தா இன்ஜின் சரியில்லை. இன்ஜினில் சவுண்டு கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் சொன்ன கஸ்டமர்கிட்ட எங்கே வாங்க, இந்த வண்டி எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஜினில் வேலை இருக்குது. இந்த வண்டி இன்ஜினை நீங்கள் வேலை பார்த்து இந்த வண்டி செலவு பண்ணுறேன் எப்படி குறைஞ்சி 1 ரூபா வரும். அதனால இந்த வண்டியை அமௌண்ட்டை நான் உடனே அவங்களுக்கு அமௌண்ட்டை ரிட்டர்ன் போட்டேன். இறைவனுக்கு தெரியும். 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. இங்கேருந்து அவங்க வந்ததுனால டீசல் செலவுக்காண்டி 1000 ரூபா பயணி வந்திருக்கு. வந்தப்பறம் நான் 3000 ரூபா டீசல் போட்டேன், பெட்ரோல் போட்டேன். 3000 பெட்ரோல் போட்டேன். அந்த 3000 பெட்ரோல் செலவு நீங்கள் ஒரு 1000 ரூபா அதிகம் சந்தோஷமாக தந்தோம். ஏன்னு சொன்னால் அந்த உண்மையை சொன்னேன். எங்கள் இன்ஜினில் லைட்டாக சவுண்ட் வருதுங்க, இது இன்ஜின் கண்டிப்பாக பார்க்கணுங்க. நேற்று வரைக்கும் வண்டி நல்லா இருந்துச்சு. ஒரு 60 கிலோமீட்டர் ஓட்டினேன். வண்டி பேரிங் சவுண்டு ஏதாவது கஸ்டமர் இன்ஜின் ஆயில் இல்லாமல் வண்டி ஓட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிங்க விட்டுட்டாங்க. அதை பார்த்தேன். இப்போ இதுக்கு 2009 இன்ஜின் போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. இன்ஜின் போட்டதுக்கப்புறம் இந்த வண்டி நான் ஃபுல்லாக ஓட்டி பார்த்துட்டு நல்லா அதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோ பார்ப்பேன், வீடியோ போடுவோம் பாருங்கள். இதே போல் நம்ம நிறைய வண்டி போடுவோம். நிறைய வண்டி கஸ்டமருக்காக வண்டி கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் ஒரு வண்டி உங்களாண்டி பார்த்து எடுக்கிறேன். நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்பேன். கொஞ்சம் உடம்பு சரியானால பழைய மாதிரி ஸ்பீடாக பேச முடியல. அதனால் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க.
நல்ல நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கேன், நல்ல வண்டி எடுத்துட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் அது எங்க ஒரு வண்டியாக இருந்தாலும் சரி, நான் ஃப்ரெண்டு வண்டி அந்த வண்டியை பார்த்துருவேங்க, பார்க்காம வண்டி எடுக்க மாட்டேன். வண்டியை ஓட்டி பார்த்து என் மன திருப்தியாக இருந்து என் காசை போட்டு நான் எடுத்தாலும் சரி, கஸ்டமர் காசை போட்டு எடுத்தாலும் சரி, நல்ல வண்டியாக தான் எடுப்பேன். வாங்க, 25 வியாபாரம் பண்ணுறோம், நம்ம சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு பண்ணுங்க. இருக்கிற வண்டி இருக்கிற 7 வண்டி தான் இருக்கு. போன வாரம் கிட்டத்தட்ட 15-20 வண்டி நடிச்சு எல்லா வண்டியும் சோல்டு போட்டு நிறைய சோல்டு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இதே போல் நிறைய வண்டி எடுப்பேன். இன்னொரு சஃபாரி ஸ்டோம் ஒரு வண்டி இருக்கு, இன்னொரு i20 2010 வண்டி இருக்கு. நான் நிறைய வண்டி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, நமக்கு ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.